என் தங்கப்பிள்ளையே, உண்மையாகவே உன் வாழ்க்கையில் எது அதிர்ஷ்டத்தை கொடுக்குமோ அப்படிப்பட்ட ஒரு செய்தியோடு இன்று உன் தாயானவள் உன்னை தேடி வந்திருக்கிறேன். உனக்கான அதிர்ஷ்டத்தை கண்டுகொண்ட பிறகு அம்மா அதை உனக்கு சொல்லாமல் சென்று விட முடியுமா? உன் வாழ்க்கையில் இருக்கும் ஒரு பேரதிர்ஷ்டம் ஒரு கணவனாலும் ஒரு மனைவியாலும் தான் நடத்தி கொடுக்கப்பட வேண்டும் என்று இருக்கிறது என்றால் அதை யாரால் தடுக்க முடியும்? யார் நினைத்தாலும் இதை தடுத்து நிறுத்த முடியாது. அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் இன்று உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. உன்னை தேடி வந்து நடத்தும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரமும் இந்த காலமும் உனதாகும் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னோடு நான் இருப்பதை நீ எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும். வராகி ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு ஒரு மாலை பொழுதில் ஓடோடி வருகிறாள் என்றால், அதுவும் நீ உறங்குவதற்கு முன்பாக இந்த செய்தி உனக்கு தெரிந்துவிட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் என்றால், நிச்சயமாக அதை நீ கவனமாக கேட்டு தெரிந்து கொண்டாயானால் உன்னுடைய வாழ்க்கையின் ஒரு மிகப்பெரிய தீர்வை அது உனக்கு கொடுக்கும். இந்த வாழ்க்கையில் உனக்கிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கு முடிவை அது கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. உன்னோடு நான் இருப்பதை நீ புரிந்து கொள்வது போல, உன்னோடு நான் வருவதை நீ தெரிந்து கொள்வது போல, உன்னை சுற்றி இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் முழுக்க முழுக்க நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நின்று நான் உனக்காக பேச நினைக்கும் இது போன்ற காரியங்களை நீ கவனமாக முன்னெடுத்து வர வேண்டும். நான் இருக்கிறேன் என்பதனை எல்லாமும் கடந்து உனக்கு நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதனை சற்று ஆழமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலமும் இந்த நேரமும் இனி உன்னை சுற்றி உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உன்னை தெளிவுபடுத்துவதே என்னுடைய வேலையாக இருக்கும் அல்லவா? இந்த வராகியானவள் உனக்கென கொடுக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ முன்னெடுத்து வர வேண்டும். உனக்கென நான் தருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கும் என்பதும் ஏது நடக்கும் என்பதும் இனி உன் கைகளில் தான் இருக்கிறது. இந்த வாழ்க்கை உனக்கு என்னவாக மாறப்போகிறது என்பது அத்தனையும் உன் கைகளில் தான் இருக்கிறது என்பதனை நீ மறக்காதே. உன்னிடம் இருந்து நான் உனக்கு என்ன கொண்டு வந்து சேர்க்க நினைக்கிறேனோ, உன்னிடமிருந்து நான் எந்த விஷயத்தை கொண்டு வந்து சேர்த்துவிட எண்ணுகிறேனோ, அவை ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் தெளிவாக புரிந்து கொள்ள, இந்த தாயினுடைய அன்பை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருக்க வேண்டும். நடக்கும் விஷயங்கள் என்றென்றும் உனக்கு நல்லதை சொல்லித்தரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எந்த நன்மையிலும் என் பிள்ளை நீ எதையும் விட்டுவிடக்கூடாது. உன்னை சூழ்ந்து நின்று நான் உனக்கு கொடுப்பதில் இனி உனக்கு கிடைக்கும் எல்லா விஷயங்களையும் நீ முன்கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். ஒவ்வொரு நாளும் நான் இருப்பதை நீ எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. ஒவ்வொரு நேரத்திலும் உனக்காக வருகின்ற இந்த தெய்வம் உன்னை எப்பொழுதும் கை தூக்கிவிடும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் பிள்ளையினுடைய மனது மிகவும் இலகிய மனது. யாராவது ஒரு வார்த்தை சட்டென்று சொல்லிவிட்டார்களே ஆனால் கண்கலங்கி நிற்கும் மனது. அப்படிப்பட்ட ஒரு மனது என் பிள்ளைக்கு இருக்கும் பொழுது இதை இங்கு பலரும் அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்கிறார்கள். பலரும் இங்கு இந்த விஷயத்தை அவர்களுக்கு தோதுவாக எடுத்துக்கொண்டு என் பிள்ளையை அதிகமாக காயப்படுத்தி விடுகிறார்கள். இப்படி எல்லாமும் நடக்கும் என்று எனக்கு முன்பாகவே தெரிந்ததனால்தான் உன் தாய் ஒவ்வொரு பொழுதும் உன்னிடத்தில் யாரையும் நம்பிவிடாதே என்றும், யாருடைய வார்த்தைகளையும் கேட்டு எந்த ஒரு விஷயத்தையும் நீ
நிச்சயமாக தெரிந்து மனமுடைந்து விடக்கூடாது என்றும் அம்மா பலமுறை உனக்கு எச்சரிக்கை தந்திருக்கிறேன். ஒவ்வொருவரை பற்றியும் சரியான நேரத்தில் உனக்கு நான் தெரியப்படுத்தி இருக்கிறேன். ஆனால் இதையெல்லாமும் கண்டு கொள்ளாத என் பிள்ளை, இதையெல்லாமும் புரிந்து கொள்ளாத என் பிள்ளை, நிச்சயமாக உனக்கு நான் சொல்லித்தரும் சில விஷயங்களை எல்லாமும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் புரிந்து கொள்ளாமலும் என்னவென்றும் ஏதுவென்றும் தெரிந்து கொள்ளாமலும் நீ அதிகமாக இவர்களோடு இருக்கின்ற பழக்கத்தினால் நீ அவமானப்பட்டு நின்றதுதான் இங்கு மிச்சம். இந்த வாழ்க்கையில் பல அவமானங்களை நீ சந்தித்ததுதான் மிச்சம். இப்படி எல்லா விஷயங்களிலும் உனக்கு மட்டும் அவமானங்கள் நெருங்கிக் கொண்டிருப்பதனால் என் பிள்ளை, எப்படியாவது ஒரு கட்டத்தில் இந்த வாழ்க்கையை நாம் மீட்டெடுத்து விட மாட்டோமா? ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இந்த வாழ்க்கையை நாம் புரிந்து கொள்ள மாட்டோமா என்று எல்லாமும் நீ யோசித்திருக்கிறாய். உன்னோடு நான் இருக்கிற இந்த காலமும் இந்த நேரமும் உன் மனதிற்குள் இருந்து உனக்கு என்ன சொல்லித்தர காத்திருக்கிறது என்பதனை எல்லாமும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இந்த தெய்வம் இருக்கும் பொழுது, நான் வருகின்ற பொழுதும் எப்பொழுதுமே உன்னை நான் தெளிவாகத்தான் மேன்மைப்படுத்தி இருக்கிறேன். இந்த வராகி கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்க்கையில் இதுபோன்று தீமைகளை கொடுக்கும் இந்த மனிதர்களை நான் உன் கண் முன்னால் நிறுத்தியும் இருக்கிறேன். சரி, போனது போகட்டும், இனி அதை பற்றி பேசி எந்த பலனும் இல்லை. ஆனால் இத்தனை அவமானங்களுக்கும் காரணமாக இருந்தது என்ன? இந்த மனிதர்கள் உன்னை சுலபமாக மனமுடைய செய்ததற்கு காரணம் என்ன? இவர்கள் இது போன்ற விஷயங்களை எல்லாமும் செய்ய நினைத்ததற்கு என்ன காரணம் என்பதனை எல்லாமும் நிச்சயமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முடிந்ததை எல்லாமும் விட்டுவிட்டாலும் சில விஷயங்களை நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் நம்மை சுற்றி நடக்கும் சில விஷயங்களை நாம் கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் நடக்கிறது என்பதும் எதனால் நடக்கிறது என்பதும் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். நம்மை தேடி வரும் இது போன்ற காரணங்களும் காரியங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு புரிந்து கொண்டால் மட்டும்தான் இனி நடப்பதில் இருந்து நம்மால் நிச்சயமாக மீண்டு வர முடியும். நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாமும் நம்மால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். என்றும் எதிலும் நாம் பட்ட அவமானம் எதற்கானது என்பதனை நாம் தெரிந்து கொள்ளும் பொழுதுதான் இந்த வாழ்க்கை நமக்கு தருகின்ற பல விஷயங்களை நாம் இனிமேல் மீண்டும் இந்த வாழ்க்கையில் நடந்து விடாமல் நம்மால் பார்த்து கொள்ள முடியும். மீண்டும் இது போன்ற ஒரு கஷ்டம் நமக்கு வந்து விடாமல் நாம் பார்த்து கொள்ள முடியும். இப்படியாக ஒவ்வொரு நேரங்களிலும் ஒவ்வொரு தருணங்களை கொண்டும் ஒவ்வொரு சூழ்நிலைகளை கொண்டும் இந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த தெய்வம் உனக்கு உறுதுணையாக இருப்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தெய்வம் உன்னை சரியாக மீட்டெடுப்பதை என்றும் என்றென்றும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கிருக்கும் இந்த மாற்றங்களோடும் உனக்கிருக்கும் இந்த தெளிவோடும் எதையும் என் பிள்ளை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். எதையும் என் பிள்ளை நீ உணர்ந்து கொண்டு வாழ்ந்து விட வேண்டும். எல்லாமுமாக இந்த தாய் கண்டுபிடித்தது என்ன தெரியுமா? இந்த வாழ்க்கையில் உனக்குரிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருந்ததாக ஒரு விஷயத்தை பற்றி இந்த தாய் புரிந்து கொண்டது என்ன தெரியுமா? அதுதான் பணம், செல்வம். இங்கு பணம், சொத்து எல்லாம் இருப்பவனுக்குத்தான் பேரும் புகழும் கிடைப்பது போன்ற ஒரு தோற்றம் இருக்கிறது. அவனுக்கு மட்டும்தான் இங்கு எல்லோரிடத்திலும் மரியாதை கிடைப்பதாக ஒரு தோற்றம் இருக்கிறது. இது போன்ற ஒரு தோற்றத்தோடு இங்கு நடக்கின்ற சில விஷயங்கள், இது போன்ற சூழ்நிலையோடு
இங்கு நடக்கின்ற சில விஷயங்கள் என்று இதையெல்லாமும் நாம் கட்டாயமாக என்னவென்று யோசித்து பார்க்கிறோம் அல்லவா? அடிக்கடி நம்முடைய மனதிற்குள் ஒரு மிகப்பெரிய சோதனையையும் வேதனையையும் கொடுக்கின்ற விஷயம் கடைசியில் இந்த பணம் ஒன்றை சார்ந்ததாக மட்டும்தான் இருக்கிறது. இந்த பணம் நமக்கு கொடுப்பதாகத்தான் அதுவெல்லாமும் இருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த நேரமும் நான் இருக்கும் இந்த காலம் இனி முழுமையையும் நீ புரிந்து கொண்டாலே அது போதும். நான் இருப்பதில் இனி உனக்கே என்று என்ன நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அவை ஒவ்வொன்றும் சரியான நேரத்தில் உனக்கு நடக்கும். இன்னமும் சில விஷயங்களை உனக்கு ஆழமாக சொல்ல வேண்டும் என்றால், என் குழந்தையே, இந்த பணம் கொடுக்கின்ற கஷ்டம் நமக்கு என்னவென்று நாம் இப்பொழுது இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் உணர்கிறோம் தெரியுமா? விடியலில் கண் விழிக்கிறோம். நம் கையில் அன்றைய நாளில் நம்முடைய செலவுக்கு தேவையான பணம் இருந்தால் மட்டுமே நம் முகத்தில் ஒரு புன்னகை இருக்கும், இல்லையா? ஒரு விதமான பதற்றத்தோடே அந்த நாள் நமக்கு இருந்து கொண்டிருக்கும். நம்முடைய பதற்ற உணர்வு நமக்கு அதிகமான உளைச்சலை கொடுத்து கொண்டே இருக்கும். அதிகமான மன உளைச்சலை தந்து மிகுந்த மனவேதனைகளை கொடுத்து நம்மை அதிகமாக காயப்படுத்தி கொண்டிருக்கும். ஒருவேளை அந்த விடியல் பொழுதில் நமக்கு தேவையான பணம் நம் கைகளில் நிறைவாக இருக்கும் என்றால் அதை நினைத்து அதன் பிறகு எந்த பய உணர்வும் இருக்காது. அதை நினைத்து எந்த ஒரு பதற்றமும் இருக்காது. பணம் தேவைக்கு அதிகமாகவே இருந்து விட்டால் மட்டும்தான் அந்த நாளை நம்மால் நிறைவாக எதிர்கொள்ள முடிகிறது. இல்லை என்றால் இரவு உறக்கம் வருவதில்லை, விடிந்ததும் நிம்மதி இருப்பதில்லை. இப்படித்தான் இருக்கிறது ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்றைய சூழ்நிலைகள். யாருக்காக இருந்தாலும் அம்மா சொல்வது பொதுவான விஷயங்கள் தான். யார் நினைத்தாலும் அவரவர் வாழ்க்கையில் நடக்கும் சில விஷயங்கள், சில புரிதல்கள் என்று ஒவ்வொன்றும் இப்படியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. எல்லாமும் இருந்துவிட்டால் இங்கு எந்த குழப்பமும் இல்லை. இல்லாத பொழுது மனது அங்கும் இங்கும் அலைபாய்ந்து கொண்டிருக்கிறது. மனது அங்கும் இங்கும் தேவையில்லாத விஷயங்களினால் வருத்தம் அடைந்து கொண்டிருக்கிறது. எந்த நாளும் இனி என்ன நடக்கும் என்ற ஒரு தெளிவு நமக்குள் இருக்கும் பொழுது நம்மை சுற்றி வருகின்ற பல விஷயங்களை நம்மால் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும். நான் இருக்கும் இந்த நேரம், இந்த தெய்வம் உன்னோடு இருக்கின்ற இந்த நேரம் என்று இனி ஒவ்வொரு நிலையிலும் உன்னை புரிந்து கொள்ள நீ தயாராகிவிடு. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உன்னை உணர்ந்து விட நீ தயாராகிவிடு. உனக்கு நடப்பது இனி உனக்கே பல உண்மைகளை எடுத்துச் சொல்லும்படி, நல்ல நிலைகளில் உன்னை வாழ வைக்கும்படி ஒவ்வொன்றையும் உருவாக்கி தரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நல்லது வேண்டி நாம் என்ன நடத்துகிறோமோ, நல்ல விஷயங்களை எதிர்கொண்டு நாம் எதை புரிந்து கொள்கிறோமோ அதுவாகவே இந்த வாழ்க்கை உன்னை அடுத்தடுத்த நிலைகளில் மாற்றும் என்பதனை புரிந்து கொள். கலங்காமல் இருந்து எதையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கும் நன்மைகளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்க நீ கற்றுக்கொள்ளும் பல விஷயங்கள், நான் இருந்து உனக்கு சொல்லிக் கொடுக்கும் பல விஷயங்கள் என்று எல்லாவற்றையும் நீ உறுதியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்படி பணம் படுத்துகின்ற பாடு, பணம் இல்லை என்றால் நம் மனதிற்குள் இருக்கும் குழப்பம், இவை எல்லாமும் நீங்கிவிட நமக்கு யாராவது ஒருவரினுடைய உதவி தேவைப்படுகிறது. இந்த உதவியை நம் சொந்த பந்தத்திடம் சென்று கேட்டால் அவர்கள் ஒருபோதும் நமக்கு செய்ய தயாராக இருப்பது கிடையாது. அவர்களினுடைய மனது நமக்கு எந்த ஒரு நன்மைகளையும் செய்துவிட துணிவது கிடையாது. அவர்களினுடைய எண்ணங்கள் எல்லாமும் நமக்கு மேலும் மேலும் கஷ்டங்களையும் கவலைகளையும் கொடுப்பதில் தான் இருக்கின்றது. அவர்களின் எண்ணங்கள் முழுவதும் நம்மை காயப்படுத்துவதில் தான் இருக்கிறது. அது மட்டுமல்ல,
பணம் என்ற ஒரு தேவைக்காக இவர்களின் முன்னால் நீ நின்று விட்டால் எப்படியாவது உன்னை மற்றவர்கள் மத்தியில் அவமானப்படுத்த வேண்டும் என்பதுதான் இவர்களின் முழு எண்ணமாகவே இருக்கும். அதனால் இப்படி ஒரு அவமானத்தை அவர்கள் உனக்கு கொடுப்பதற்கு நீ ஒருபோதும் காரணமாக இருந்து விடாதே. இப்படி ஒரு விஷயத்தை அவர்கள் செய்வதற்கு நீ ஒருபோதும் காரணமாக இருந்து விடாதே. உன்னோடு நின்று உன் அம்மா சொல்லும் இந்த விஷயங்களை நீ கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள். நடக்கப் போவது என்னவென்பதனை இனி நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். நான் இருக்கும் இந்த நேரம், இந்த தெய்வம் உன்னை தொடரும் இந்த நேரம், பணம் என்ற ஒன்றிற்காக நீ யாரிடம் செல்ல வேண்டும், யாரிடம் உதவி கேட்க வேண்டும் என்பதனை உனக்கு சொல்லத்தானே நான் வந்திருக்கிறேன். என் பிள்ளையே, யாராக இருக்க முடியும்? நாளைய பொழுது ஏகாதசியினுடைய பொழுதல்லவா? நாளைய விடியல் பொழுது ஏகாதசியினுடைய பொழுது, ஞாயிற்றுக்கிழமையின் பொழுது. ஏகாதசி பெருமாளுக்கு உகந்த நாள். துளசி இலை இருக்கும் இடத்தில் இந்த நாளில் மிகப்பெரிய நன்மைகள் எல்லாமும் நடக்கும் என்பது ஊரறிந்த உண்மை, உலகறிந்த நன்மை. அப்படி இருக்கும் பொழுது இந்த நாளில் உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி வரும் இந்த உண்மைகளோடு இந்த வாழ்க்கையை நீ சரியாக முன்னே அழைத்து வர வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உனக்காக நான் கொடுப்பதை எல்லாமும் நீ எப்பொழுதும் உன் மனதிற்குள் நினைவில் வைத்து கொண்டு எந்த நாளிலும் நான் தருவதை நீ உணர்ந்து கொண்டால் நாளைய தினம் விஷ்ணு பகவானினுடைய அருளும் லக்ஷ்மி தாயானவளினுடைய அருளும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நிறைவாக கிடைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நமக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் நாம் புரிந்து கொள்வது போல நம்மை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் முழுக்க முழுக்க கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு நடத்தி கொடுக்கப்படும் எல்லாவற்றையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நிலையிலும் வாழ்க்கையில் இருக்கும் யதார்த்தங்கள், எங்கே சென்றால் எந்த இடத்தில் நின்றால் நமக்கானது நமக்கு கிடைக்கும் என்ற ஒரு தெளிவு நமக்குள் நிச்சயமாக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கானவற்றை நீ தெரிந்து கொள்ளும் பொழுதுதான் அடுத்து நடக்கப் போவது இனி உன் கண்களுக்கு நிச்சயமாக இன்ப அதிர்ச்சியை கொடுத்து கொண்டே இருக்கும். எல்லாமும் ஒரு நாள் மாறும், எல்லாமும் ஒரு நாள் இந்த வாழ்க்கையில் மாற்றங்களை கொடுக்கும். அதுபோல இனியும் என் பிள்ளை யோசிக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் என் பிள்ளைக்கான விருப்பங்கள் சரியாக நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ மறக்காதே. எந்த நேரமும் இனி உனக்கு தருகின்ற இது போன்ற நிலைகளை நீ கவனமாக புரிந்து கொள். உன்னோடு நான் இருப்பதில் இனி என்ன நடக்க காத்திருக்கிறது என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். நாளைய தினம் ஏகாதசி திதியினுடைய நாளில் என் பிள்ளை உன்னுடைய வீட்டில் துளசி இலை இருந்தால் போதும். அது மட்டுமல்ல, லக்ஷ்மி தாயானவளையும் விஷ்ணு பகவானையும் மனதார நீ நினைத்து விட்டால் போதும். உன்னை தேடி எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும். பணம் என்ற ஒன்று இந்த வாழ்க்கையில் உனக்கு தேவைப்படுகின்ற இடத்தில் சரியாக கிடைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னோடு நான் உனக்கு என்ன சொல்ல வருகிறேனோ அவை ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் தெரிந்து கொண்டாலே அது போதும். நடக்கும் அத்தனையும் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சரியான நேரத்தில் உனக்கிருக்கும் இந்த மாற்றங்களை நீ நிச்சயமாக உணர்ந்துவிட வேண்டும் என்பதனை நீ மறக்காது. நம்பிக்கையோடு இருக்கும் என் குழந்தை வாழ்க்கையில் எப்பொழுதும் நல்லது நடக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு நான் இருக்கும் பொழுது இனி எதிலும் என் பிள்ளை நீ வருந்தி நிற்க வேண்டிய தயக்கமும் கிடையாது. எல்லாமும் நன்மைக்குத்தான். நம்மை தேடி வருகின்ற ஒவ்வொருவரும் இந்த வாழ்க்கையில் நம்மை அவமானப்படுத்தாதவராக இருந்து விட்டாலே போதும். அதுவே நமக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய வெற்றியின் உச்சம்தான் என்பதனை நீ மறக்காதே. எந்த நிலையிலும் இனி உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் இந்த வாழ்க்கையை கைவிட்டு விடாதே. நல்ல மாற்றங்கள் வரும், நல்ல திருப்பங்கள் வரும்.
எல்லா நிலையும் கடந்து உனக்கு ஒரு நம்பிக்கையும் பிறக்கும். வெற்றி உறுதியாகும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.